Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான். எஸ் பிகேஎல் 12 தான், இன்டர்வியூ தான். அஜய் தாக்கூர் புனரிபல்தன் கோச் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு கபடி அட்டான்ற ஹிந்தி சேனலுக்கு. அதோட டிரான்ஸ்லேஷன் தமிழில் உங்களுக்காக. கபடி அட்டாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடலாம். ஆங்கர் கேட்டாங்க, சச்சின் தன்வர் வண்டார் பேருக்கு உங்கள் டீமுக்கு ரைடிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. வழக்கம் போல் ஃபஸ்ட்டு கேள்வி ஹிந்தியில் சொல்கிறேன். अजय ठाकुर सुना रहे पुनरिपल्तन ऑलरेडी हमारे पास बहुत अच्छी रेडिंग डिपार्टमेंट है. मोहित गोयत है, पंकज है, असलैन नामदार है, आदित्य शिंदे बहुत अच्छा राइडर है, सचिन तनवर भी आ गया अभी, स्टुअर्ट सिंह भी है. एनवीपी में 2 बढ़िया प्लेयर लिए हैं हम. ஸோ ரைடிங் டிபார்ட்மெண்ட் हमारा ஸ்ட்ராங் அப்படின்றார். தமிழ் என்ன சொல்லிடுறேன். சொன்னார், புனரிப்பல்தன் ஆல்ரெடி எங்கிட்ட ரைடிங் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் தான். எங்ககிட்ட வந்து மோஹித் கோயத் இருக்கார், பங்கஜ் இருக்கார், அஸ்லம் இனாம்தார் இருக்கார், ஆதித்ய ஷிண்டே இருக்கார், அவர் ரொம்ப நல்ல ரைடரு. இப்போ சச்சின் தன்வர் சேர்ந்துருக்காரு, ஸ்டூவர்ட் சிங் இருக்கார். என்வைபிலே 2 பெரிய பர்ஃபார்மர் நாங்கள் எடுத்திருக்கோம். மேட்டில் பார்ப்பீங்க, அவங்க ரொம்ப நல்ல பிளேயர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ரைடிங் டிபார்ட்மெண்ட் हमारा ஸ்ட்ராங் ஹே, வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது எங்களது ரைடிங் டிபார்ட்மெண்ட்டுன்னாரு. ரைட். அப்புறம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஷெட்யூலிங்கை பற்றி. இப்போ பிளே ஆஃப் 6க்கு பதில் 8 பேர் போவாங்கன்னாங்களா, அதோட டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். எண்டு கார்டில் வைக்கிறேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். 1-2 நேர் எனக்கு தெரியாத விஷயமும் அதில் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்குலாம். நானே கேட்டிருந்தேன், எனக்கு தெரியாதது எதாக இருந்தால் சொல்லுங்கன்னு. அந்த பிளே ஆஃப் எப்படி என்ன ஏதுன்னு 5லேருந்து 8 நடக்கும்னு. அண்ட் அந்த நேயர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கமெண்ட் போட்ட அத்தனை நேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போது நிறைய வீடியோஸ் வரும் ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே. ரைட். அப்புறம் கேட்டாங்க ஆங்கரு, அஸ்லம் இனாம்தார் இன்ஜுரியில் வெளில வந்திருக்காரு, அதை பற்றி சொல்லுங்கன்னு. அண்ட் அஜய் தாக்கூர் சொன்னார், இன்ஜுரி வந்து பார்ட் ஆஃப் த கேம், பார்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸு. எந்தெந்த பிளேயர் விளையாடுறாங்களோ, எந்தெந்த டீமுக்கு விளையாடுறாங்களோ, எந்த லீகில் விளையாடுறாங்களோ 100% நான் ஃபிட்டாக இருக்காங்கன்னு சொல்லவே முடியாதுங்கிறாரு. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. யாருமே 100% ஃபிட்டாக இருக்க முடியாது. இது என்னோடய ஒப்பீனியனுங்கிறாரு. காரணமும் சொல்கிறாரு, இது பாடி கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸு. ஒருத்தர் பிடிச்சி இழுக்கணும், மேலே விழணும். ஸோ டெய்லி இன்ஜுரி ஆகும் தான், குட்டி குட்டி இன்ஜுரி ஆகும், ப்ராக்டிஸில் ஆகும். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அப்புறம் டெய்லி மேட்சஸ் விளையாடும் போது இன்ஜுரி குட்டி குட்டி ஆகும். அண்ட் மேட்சஸும் வரும், மேட்சஸும் போவோம், இன்ஜுரியும் வரும், இன்ஜுரியும் போவோம். டெய்லி ப்ராக்டிஸ் அண்ட் மேட்சில் இன்ஜுரி ஆகிறதுல அப்பப்போ க்யூர் பண்ணிப்போம். இந்த இன்ஜுரினால் பௌத் ஃபரக் नहीं होने वाला है. அதாவது ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது இன்ஜுரி ஆகிறதுனால மேட்சஸில் சொல்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அஸ்லம் இனாம்தாருக்கு பெரிய இன்ஜுரி ஆச்சு. ஆனால் அவர்கிட்ட ரொம்ப டைம் இருந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெடி ஆகிறதுக்கு. 8 மாதத்துக்கு அப்புறம் இப்போ மேட்டில் வரப்போகிறார் அவர். அண்ட் இப்போ ஃபுல்லாக ஃபிட்டாக வந்திருக்காரு. இந்த 8 மாதம் இனஃப் ரெஸ்ட்டு, இனஃப் ட்ரீட்மெண்ட், இனஃப் ரியாப்லாம் பண்ணிட்டு வர்றதுனால இன்ஜுரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இஸ் ஃபிட் அப்படின்னாரு. அப்புறம் கேட்டாங்க, இந்த வாட்டி ஹோம் கிரவுண்டில் உங்களுக்கு மேட்சஸ் இல்லை, உங்கள் மெசேஜ் என்ன ஃபேன்ஸுக்குன்னு. ஏன்னா புனரிப்பல்தன், நியூ மும்பை இவங்கெல்லாம் பூனே அங்கெல்லாம் விளையாடுவாங்க, போன சீசன்லாம் விளையாடுறாங்க. ஸோ இதை பற்றி உங்கள் மெசேஜ் என்ன, ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல வருவீங்க, அவங்க ஹோம் கிரவுண்டில் வந்து பார்க்க முடியாது அவங்களாலன்னு. அவர் சொன்னார், நான் போன சீசனே கடைசி 5-6 மேட்ச்சுக்கு தான் நான் வந்தேன். அண்ட் செகண்ட் கோச்சாக தான் நான் வந்தேன். புனரிப்பல்தோட க்ரௌடு, ஃபேன்ஸ் க்ரௌடை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. கோச் அண்ட் பிளேயர் का मनोबल अच्छा हो जाता है. அதாவது கோச் அண்ட் பிளேயரோட இன்னும் கான்ஃபிடென்ஸ் லெவலு டெஃபினெட்லி ஹை ஆகும் இந்த மாதிரி ஃபேன் சேர் பண்ணும்போது. அண்ட் அது கண்டிப்பாக இந்த வாட்டி எங்களுக்கு மிஸ் ஆகும். இது எங்கள் டீமுக்கு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டீமுக்கு எக்ஸப்ட் ஃபியூ டீம்ஸ் ஹோம் மேட்சஸ். அதான் 4 ஹோம் நடக்க போகிற ஜெய்ப்பூர், வைசாக், சென்னை அண்ட் டெல்லி. அதை சொல்கிறாரு. அந்த 4 டீம் போக பாக்கி 8 டீமுக்குமே ஹோம் சப்போர்ட் கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணுவோம். ஏன்னா எவ்ரி பிளேயர், எவ்ரி கோச்சுக்கு மோரல் சப்போர்ட். அது ஃபேன்ஸ் அங்கே சியர் பண்ணுறது, டீமை ஏன்னா கமான் சொல்கிறது ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்க ஃபேன் சொல்லும்போது. அண்ட் ஸ்டேடியம் அட்மாஸ்பியரே வேறு மாதிரி இருக்கும். பட் அது எங்களுக்கு இப்போ மிஸ் ஆகும். பட் வாட் டு டூ. பட் நான் புனரிப்பல்தன் ஃபேன்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், கீப் சப்போர்ட்டிங் அஸ். சோஷியல் மீடியா மூலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அப்படின்னாரு. ஸோ வி வில் நாட் டிஸப்பாயிண்ட் யூ. வழக்கமான சொல்கிறது தான். சிம்பிளாக கேட்டாங்க, சிம்பிளாக முடிச்சிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச்ன்ட்டார். நானும் தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு விடைபெறேன். ஒரே பதாத்திற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.